காலையில் ரகுபதி பேட்டி கொடுக்கும்போது செங்கோட்டையில் வந்து பிஜேபியோட ஸ்டேட்டில் அவர் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏதோ அசைன்மெண்ட் பிஜேபி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் போய் அங்கே ஜாயின் பண்ணிருக்காருன்னு பேட்டி கொடுக்குறாரு. மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன கருத்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும், எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். மதிப்புக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை சந்தித்து விட்டு தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தவாக்கேவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ யார் அனுப்பிவிட்டாங்க? முதலமைச்சர் சொல்லி அவர்கள் தாவேக்கால் போய் சந்திச்சிருக்காங்க. அப்போ அதில் சொல்றது அமைச்சர் சொல்வது எந்த வகையில் பொருத்தமா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கலாம். சேகர்பாபு சந்திக்கவே இல்லை, போட்டோ ஆதாரம் கேட்கிறாரு. இப்போ நீங்க சொல்றதை வச்சுதான் நானே சொல்றேன். நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதனால இதை சொல்லக்கூடிய விதத்துல நான் சொல்றேன். மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அண்ணனை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தலைவர், மாற்று கருத்து இல்லை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால்தான் அந்த மரியாதை எல்லாமே இருக்கும். 77 எம்எல்ஏ, அமைச்சர் போன்ற பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறாரு. நாங்கள் எல்லோரும் அவரை ஏற்கனவே மதிப்போம், இந்நாளைக்கும் மதிக்கத்தான் செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல தலைவர். நான் ஏற்கனவே நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். அதிமுகவை பொறுத்த மட்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பித்து 77 முதலமைச்சராக வந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க 3 முறை முதலமைச்சராக இருக்கும்போதும் திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. அப்போ கூட கலைஞர் சொன்னாங்க, ராமருக்கே 14 வருஷம், எங்களை ஏன் இவ்வளோ தண்டிக்கிறீங்க, எங்களை எப்படியாவது ஒரு முறை முதலமைச்சராக ஆக்குங்க அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைய சீனியர் பத்திரிகையாளர் மீடியாக்கெல்லாம் தெரியும். ஒரு தடவையாவது எங்களுக்கு முதலமைச்சர் தாங்க, நான் கடலில் போனாலும் கட்டுமரமாக மிதப்பேன், சூற தேங்காயாக இருப்பேன், ஒரு தடவையாவது முதலமைச்சர் தாரானாங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அதை கொடுக்கல. நான் யாரையும் கலைஞரை நான் குறைத்தோ மதிப்பிடவோ இல்லை, பெரிய தலைவர். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் வந்து முதலமைச்சராக முடியல.